ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில் ஹப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல வந்து ஒரு சாட் அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். லைக் ஒரு குரூப் சாட் மாதிரி நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூகுள் இமெயில் ஐடி ஆர் கூகுள் யூசர் அக்கௌண்ட் வச்சு அத்தன்டிகேட் பண்ணி அவங்க யார் யார் மெசேஜ் பண்றாங்க, லைக் ஒரு குரூப்ல எல்லாரும் மெசேஜ் பண்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு சாட் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ npm init white ஓகேங்களா. நேம் வந்து ரியாக்ட் chat app ஓகேங்களா. ஃப்ரேம்வொர்க் ரியாக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் முடிஞ்சது. cd clear. ஸோ கோட் ஸ்பேஸ் டாட் விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இங்கேயே npm i கமாண்ட் கொடுத்துடலாம். ஸோ டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி npm run dev ஓகேங்களா. ஸோ 127 ஓகேங்களா. ஸோ 0.012 எல்லாமே இன்க்ரிமெண்ட் ஆகுது. தென் இப்போ நம்ம app.jsx எல்லாத்தையும் எடுப்போம். delete பண்ணியாச்சு. தென் app.css delete, then index.css delete ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே delete பண்ணியாச்சு. தென் app.cssல லைக் நம்ம லைக் chat அப்ளிகேஷன் தான். ஸோ chat அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகேங்களா. தென் இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி, தென் பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. npm i bootstrap ஓகேங்களா. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லைக் பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ app.jsல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ import bootstrap /disk/css/ bootstrap dot non-minified dot css ஓகேங்களா. ஸோ இந்த டெர்மினல் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் chat அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேட்டுக்கு வந்து ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்ணலாம் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து நம்ம அத்தன்டிகேஷன் அந்த ஒர்க்லாம் நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேட்டுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோர்ஸில் லைக் காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். தென் அதில் வந்து ஃபைல் chat.jsx ஓகேங்களா. RFC ஸ்னிப்பட் முடிஞ்சது. சாரி. தென் app.jsxல chat ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த சேட்டுக்கு வந்து ஸோ யூசரோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இங்கே கவுண்டன்ட் இருக்கிற ஸ்டேட்டை வந்து யூசர் செட் யூசர்னு மாற்றியாச்சு. இனிஷியலாக வந்து நல் ஓகேங்களா. இனிஷியலாக வந்து தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூசர் வந்து பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. தென் இப்போ நம்ம chat.jsxல தான் எல்லா ப்ராசஸும் நம்ம எழுதுவோம்னு வச்சுக்காங்களேன். ஸோ chat.jsxல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ரிசீவ் பண்ணுவோம். யூசர் ரிசீவ் பண்ணுறது, தென் டேட்டா பேஸில் டேட்டா ஆட் பண்ணுறது, டேட்டா எடுக்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து லைக் இதில் தான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஐ வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிவ்க்குள்ளே ஸோ div கிளாஸ் நேம் இப்போ இது வந்து டைட்டிலுக்காக t flex align items center justify content center ஓகேங்களா.
தென் இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஹெட்டிங் போடுவோம். h2 chat app. ஓகேங்களா, chat app class name text primary, which means blue கலரில் டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் வச்சுக்காங்களேன் டெக்ஸ்ட்டு. ஸோ என்ன இஷ்யூ, chat is not defined. ஸோ chat app ph. ஓகேங்களா, தென் இந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்புக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுதலாம், விச் மீன்ஸ் டாட் ஆப். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துருங்க. தென் ஓகேங்களா, தென் அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்ததுனால விச் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்க. reflex தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எஸ், அலைன் ஐட்டம்ஸ் சென்டரும் தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ சேட் ஆப் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. தென் அதுக்கடுத்து வந்து ஒரு சேட் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. லைக் யூசர்கிட்ட மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேட் பாக்ஸும் சேட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஸோ தென் ஃபர்ஸ்ட் ரோ வந்து லைக் டைட்டில் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ரோ போகணும். ஸோ அதில் வந்து div class name row. ஓகேங்களா, தென் margin top 4. தென் இதில் ஏன் நம்ம ரோ காலமாக பிரிச்சுக்கிறோன்னா, விச் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போடுற ஒரு செட் காலம் வந்து லைக் விச் மீன்ஸ் ஒரு லைக் சேட் மெசேஜ் வந்து ஒரு சென்டர் பார்ட்டில் கொண்டு வரணும், ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன்லேயும் ஒரு சென்டர் ஏரியாவில் கொண்டு வரணும், அண்ட் ஸ்மாலர் ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்டர் அதான் இருக்கும். லைக் சின்ன ஏரியா ஸ்பேஸ்லாம் சேட் அப்ளிகேஷன் சேட் மெசேஜ் இருக்கிற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம ரோ வச்சு அதை பிரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் div class name column xl4 column lg4 column sm3 column 2. ஓகேங்களா, ஸோ ஒரு டி முடிஞ்சது. ஓகேங்களா, தென் அடுத்த காலம்ல தான் நம்ம அந்த சேட் அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். காலம் xl4 column lg4 column sm6 column 8. ஓகேங்களா, தென் chat மெசேஜ். ஸோ சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதுக்காக இதோட கிளாஸ் நேம் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, தென் அதுக்கடுத்தது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாகவே சேட் மெசேஜ் லைக் ஒவ்வொரு மெசேஜஸ் பேஸ் பண்ணி லைக் நம்ம லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து சேட் மெசேஜஸ் இது பண்ண வச்சுக்கலாம். அதுக்காக வந்து ஒரு ஸ்டேட்டு கான்ஸ்ட் மெசேஜ் செட் மெசேஜஸ். ஸோ கேபிட்டல் இ போட்டாச்சு, ஸ்மால் இ மெசேஜஸ் செட் மெசேஜஸ். ஓகேங்களா, யூஸ் ஸ்டேட் ஆஃப் இனிஷியலாக வந்து எம்டி. ஓகேங்களா, ஸோ இதை மேப் பண்ணி தான் வந்து லைக் நம்ம சேட் மெசேஜ் ஐட்ரேட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெசேஜஸ் டாட் மேப் ஆஃப் மெசேஜ். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு விச் மீன்ஸ் ஒரு சேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு சேட் மெசேஜ்னு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணலாம். லைக் ஈச் லைக் ஒவ்வொரு மெசேஜ்க்கும். ஸோ சேட் மெசேஜ் டாட் JSX. ஓகேங்களா, ஸோ RFC chat மெசேஜ். ஓகேங்களா, ஸோ மெசேஜ் chat மெசேஜ். ஓகேங்களா, chat மெசேஜ் அதுக்கு வந்து மெசேஜுக்கு மெசேஜ் தான் இன்புட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரிபிள் டாட் மெசேஜ் அண்ட் யூசர். ஓகேங்களா, யூசர். ஸோ ரெண்டு இதுவுமே இது பண்ணியாச்சு, சேட் மெசேஜ் யூசரு
ரெண்டு இதுவுமே பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது. ஸோ இந்த சேட் இது வந்து எல்லாமே இதாக தான் பார்த்துக்கோங்க. தென் இப்போ வந்து அந்த யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக இன்புட் பாக்ஸ் ஓகேங்களா, அது போடலாம். ஸோ அதுக்காக ஒரு div கிளாஸ் நேம் d flex margin top 2 ஓகேங்களா, 2 வச்சு இன்புட் டைப் டெக்ஸ்ட் கிளாஸ் நேம் ஃபார்ம் இன்புட்டுக்கு வந்து bootstrap CSS ஒர்க் ஆகிறதுக்கான வச்சுக்கோங்களேன். வேல்யூ ஈக்குவல் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஓகேங்களா. ஆன் சேஞ்ச் ஆச்சுன்னா e set text of e dot target dot value, sorry e dot target dot small v ஓகேங்களா, வேல்யூ ஓகேங்களா. தென் அதே மாதிரி இங்கே const text set text ஓகேங்களா, use state of empty string. தென் இன்புட்டை நீங்கள் முடிச்சிருங்க. தென் இன்புட்டை முடிச்சதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறதுக்கு பட்டன் ஓகேங்களா, பட்டன் டைப் primary bootstrap பட்டன் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் நேமில் வந்து margin right 3 ஓகே, ஐ மீன் margin left ஓகேங்களா, margin left 3 ஆன் கிளிக்கில் லைக் handle submitங்கிற ஃபங்க்ஷன். ஸோ handles submit ஓகேங்களா. ஸோ இப்போ handle submit வச்சு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிங்க. const handle submit ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் டேட்டாபேஸில் ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த சப்மிட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ பட்டன் சென்ட் பட்டன் முடிஞ்சது. தென் பட்டனுக்கு அடுத்து இந்த டெக்ஸ்ட் கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே காப்பிரைட்ஸ் ரிசீவ்ட் அதை நீங்கள் போட்டுருங்க. div id equal to, ஸோ இது எதுக்காகன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம மெசேஜ் லோட் பண்ணதுக்கப்புறம் லைக் நம்ம ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த ஐடி வச்சுக்குவோம். ஸோ கிளாஸ் நேம் empty3 then copyrights reserve Tamil skill hub ஓகேங்களா. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்ட் பட்டன் ஓகேங்களா. ஸோ சென்டுக்கு வந்து லைக் விச் மீன்ஸ் ஸோ ஃபார்மேட் பண்ணிக்கோங்க சென்ட் பட்டன். type primary ஸோ பட்டன் ஏன் மாறல நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பட்டன் டைப் ப்ரைமரின்னு கொடுக்கக்கூடாது, ஆக்சுவலி கிளாஸ் நேம், சரி கிளாஸ் நேம்லேயே தான் நம்ம வந்து டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ btn செகண்டரி ஓகேங்களா. ஸோ இப்போ சென்ட் பட்டன் வந்துடுச்சு பார்த்தீங்களா. btn செகண்டரி கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹோவர் எல்லாமே செட் ஆகிடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இது சப்மிட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகிற மாதிரி ஓகேங்களா. தென் போய் பாருங்களேன், இது வந்து ஒரு சென்டர் ரீஜனில் வந்து கவர் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் வை. ஸோ இப்போ வந்து இந்த சேட் ஆப்பை வந்து சென்டரில் வர வைக்க வந்து லைக் ரூட்டுக்கு அண்ட் பாடிக்கு இதுக்குள்ள ஒரு சில சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ index.css எடுத்திங்கன்னா லைக் நீங்கள் ஒயிட் ஆப் ரெடி பண்ணும்போது டிஃபால்ட்டாக வரும் பார்த்தீங்களா, அதே சிஎஸ்எஸ்ஸே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ரூட்டுக்கும் பாடிக்கும் ஒரு சிஎஸ்எஸ் வரும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே அது கரெக்டாக சென்டரில் தான் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ ரூட்டுக்கு தென் பாடிக்கு வர சிஎஸ்எஸ் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து app.cssல which means ash root
விச் மீன்ஸ் ஐடி ரூட்டுக்கு. ஓகேங்களா, ஐடி ரூட்டுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஐடி ரூட்டுக்கு விச் மீன்ஸ் வித் வந்து 100% ஃபுல் வித் அப்படி நம்ம சொல்லிடுவோம் ரூட்டுக்கு. ஸோ சேவ் index.css சேவ். தென் இப்போ பாருங்க, சேட் அப்ளிகேஷன் காப்பிரைட் ரிசீவ் தமிழ் ஸ்கில் ஹப் எல்லாமே வந்து ஒரு சென்டரில் இருக்க மாதிரி இருக்குங்களா. ஸோ இது வந்து இனிஷியலாக பார்க்க தான் இப்படி இருக்கும். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் ஒரு 5 to 6 மெசேஜஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். தென் அப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு பை டிஃபால்ட்டாகவே 6 to 7 மெசேஜஸ் டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் சேட் அப்ளிகேஷன் வந்து பார்க்கறதுக்கு வந்து விச் மீன்ஸ் அந்த ஏரியா விட்டு தாண்டி போகிறது கரெக்டாக அந்த ஃபிக்ஸ்ட் ஏரியாக்குள்ளேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து சேட் மெசேஜ், இப்போ சேட் மெசேஜ் வந்து லைக் என்ட்ரு பண்ணாங்கன்னா விச் மீன்ஸ் என்ட்ரு பண்ணாங்கன்னா தென் இப்போ சேட் மெசேஜில் மெசேஜ் போகுதுங்களா. ஸோ இந்த சேட் மெசேஜ் வந்து என்ட்ரு பண்ணால் நம்ம வந்து டேட்டா பேஸில் ஃபீட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்காக வந்து ஃபயர் பேஸ் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ firebase.google.com go to console கொடுத்துருங்க. தென் இப்போ புது ப்ராஜெக்ட் ஒன்று சேட் ஆப். ஓகேங்களா, கண்டினியூ. கூகுள் அனாலிட்டிக்ஸ்லாம் தேவையில்லை. தென் கிரியேட் ப்ராஜெக்ட். தென் இதில் வந்து அத்தன்டிகேஷனும் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ ஃபயர் ஸ்டோரும் யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் டேட்டா பேஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே இந்த நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து டேட்டா பேஸில் டேட்டா ஃபீட் பண்ணுவோம். தென் அந்த டேட்டா பேஸில் டேட்டா ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா எடுக்கிறது. ஸோ அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம அடுத்து சிஎஸ்எஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் இனிஷியலைஸ் பண்ணிங்க. தென் அத்தன்டிகேஷன் பண்ணும்போது நம்ம வந்து அத்தன்டிகேஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிரியேட் டேட்டாபேஸ். ப்ரொடக்ஷன் மோட டெஸ்ட் மோடான்னு கேட்குறாங்க, நீங்கள் டெஸ்ட் மோட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் லொக்கேஷன். க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் வந்து ப்ரொவிஷனிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வேறு லொக்கேஷன் மாற்றி பாருங்க. லொக்கேஷன் ஏசியா மும்பை. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து எனேபிள் பண்ணலான்னு வருது. எக்ஸ்டெண்ட் ட்ரை பண்ணுவோம். ஸ்டார்டிங் டெஸ்ட் மோடு யுனைடெட் ஸ்டேட்லேயே இருக்கட்டும். எனேபிள். ஓகே, ஸோ ஐ திங்க் ஃபயர்பேஸ்லேயே சம் எரர் த்ரோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓ க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. தென் ஸ்டார்ட் கலெக்ஷன். ஓகேங்களா, கலெக்ஷனுக்கு வந்து மெசேஜஸ்னு கலெக்ஷன் நேம் வச்சுருக்கோம். தென் ஐடி ஆட்டோ ஐடி. தென் ஃபீல்டு ஆக்சுவலி தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு டேட்டா ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து டேட்டா எதுவும் ஃபீட் பண்ண தேவையில்லை. தென் இப்போ நம்ம இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு வச்சுக்கலாம் லோக்கலில். ஸோ அதுக்காக செட்டிங்ஸ், ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். There are no apps in your project, so it would be web. Your apps la web, my web app same தான் வச்சுக்கோங்களேன். ஸோ chat app, register app. Then Firebase SDK-வை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷனில். ஸோ npm install Firebase. ஸோ அந்த கமாண்ட் ரன் பண்ணுங்கள், npm i Firebase. ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து இதுதான் இனிஷியலைசேஷன் கான்ஃபிகரேஷனு. தென் இதை வந்து சோர்ஸில் கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் போட்டு தென் firebase.jsx. ஓகேங்களா, தென் அதில் வந்து இதில் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிவிடுங்க. சேட் அப்ளிகேஷன் ஆப் ஐடி எல்லாமே வந்துடுச்சு. தென் இதில் வந்து லைக் ஆப் எடுத்துட்டோம், ஃபயர்பேஸ் ஆப். ஓகேங்களா, ஆப் எடுத்தாச்சு.
கான்ஸ்ட் ஆப். தென் அதுக்கடுத்து வந்து டிபி ஆத் ப்ரோ டிபி தேவைன்னு வச்சுக்கோங்களேன் டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு. எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் டிபி ஈக்குவல் டு கெட் ஃபயர் ஸ்டோர். கெட் ஃபயர் ஸ்டோர் ஓகேங்களா. ஃபயர் ஸ்டோர் ஆஃப் நோ சஜஷன்ஸ். ஸோ ஃபயர் ஸ்டோருக்கு வந்து இம்போர்ட் ஃப்ரம் சாரி ஃபயர்பேஸ் இன்ஸ்டால் ஆகல. ஸோ தட்ஸ் வை அது வந்து ஃபயர் ஸ்டோர் வந்து டிஸ்பிளே பண்ணலை. ஸோ கெட் ஃபயர் ஸ்டோர் ஆஃப் ஆப் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து ஆத் ப்ரொவைடர் லைக் அத்தன்டிகேஷன் ப்ரொவைடருக்கு வந்து 2 இது தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆத் ஈக்குவல் டு கெட் ஆத் ஆஃப் ஆப் ஓகேங்களா. ஆப்போட இது. தென் ஆத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ப்ரொவைடர். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் provider is equal to new Google Auth provider ஓகேங்களா. so get Firestore. so import from Firebase / Firestore. get Firestore ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து இந்த அத்தன்டிகேஷன் எடுக்கிறோம்ல. ஸோ அது ஸோ எஸ் ஸ்மால். ஸோ தட்ஸ் வை. தென் அதுக்கடுத்தது கெட்டாத்துக்காக எதுவும் டிஸ்பிளே ஆகல. ஸோ அதுக்காக இம்போர்ட் ஃப்ரம் Firebase / Auth ஓகேங்களா. ஸோ இதில் வந்து get auth Google Auth provider ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் இப்போ வந்து Firebase கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. தென் இப்போ நம்ம Firebase கான்ஃபிகரேஷனில் நம்மளோட chat இதில் வந்து லைக் சப்மிட் ஹேண்டில் சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து லைக் யார் யூசர். ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து அத்தன்டிகேஷன் பண்ணாதனால நம்ம வந்து டம்மியாக வந்து அந்த யூசர் தமிழ்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ வந்து chat மெசேஜ் போயாச்சு. chat மெசேஜ் வந்து ஹேண்டில் சப்மிட்டில் லைக் chat அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஐ மீன் chat ஃபைல். அதில் வந்து ஹேண்டில் சப்மிட்டில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை இது பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹேண்டில் சப்மிட்டில் ஃபர்ஸ்ட் வந்து டேட் எடுத்துப்போம். கான்ஸ்ட் டேட் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட் ஆஃப் இருக்கிற டேட்டு. தென் அவைட் ஆட் டாக் ஓகேங்களா. ஆட் டாக்குமெண்ட் வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் ரெஃபரன்ஸ் தேவை. கான்ஸ்ட் மெசேஜஸ் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. கான்ஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. கான்ஸ்ட் மெசேஜஸ் ரெஃப் ஓகேங்களா equal to collection of db மெசேஜஸ். இது வந்து கலெக்ஷன் ஐடி அண்ட் டிபிங்கிறது வந்து நம்ம Firebase வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். கான்ஃபிக் Firebase ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. தென் அவைட் ஆட் டாக் ஆஃப் மெசேஜஸ் ரெஃப் ஓகேங்களா. மெசேஜஸ் ரெஃப். தென் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டு. தென் இமெயில் வந்து லைக் யூசரோட இமெயில் தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து தமிழ் skillhub@gmail.com ஓகேங்களா. யூசர் டெக்ஸ்ட் இமெயிலு. தென் லோகோ வந்து சம் URL ஓகேங்களா. தென் டேட் சேம் டேட் தான். லைக் இங்கே என்ன வருமோ அதே டேட் தான். அவைட் வந்து ஒரு அசிங் ஃபங்க்ஷனில் தான் இருக்கணும். ஸோ தட்ஸ் வை அவைட் வந்து எரர் த்ரோ பண்ணுது அசிங். தென் அப்படி ஆனதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து இது பண்ணிடுவோங்களா. ஸோ டெக்ஸ்ட் இது பண்ணதுக்கப்புறம் செட் டெக்ஸ்ட்டை நல் பண்ணிடலாம். தென் டேட்டா ஆட் ஆனதுக்கப்புறம் நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து செட் டைம் அவுட் போட்டு
ஒரு கால் பேக் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். டைமிங் வந்து 0.5 மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா. தென் இது பண்ணக்கூடியது வந்து டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆஃப் ஹேஷ் copy write dot scroll into view. லைக் அது வந்து பிஹேவியர் வந்து ஸ்மூத் தான். ஓகேங்களா. ஸோ பிஹேவியர் ஸ்மூத். ஓகேங்களா. ஸோ இது வந்து லைக் உடனே லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மாறாமல் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்னிட்டு கன்சோல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஒயிட் ரியாக்ட் ஆப்பில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து இது பண்ணி நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டோரில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ டேட்டா வந்து மீன்ஸ் ஹாய் சென்ட். ஸோ ஃபயர்பேஸ் எரர் மிஸ்ஸிங் ஆர் இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ தமிழ் ஸ்கில்க மிஸ்ஸிங் ஆர் இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ firebase.csx போங்க. chat app initialize app of firebase config. ஸோ நான் ஒரு தடவை இந்த firebase configuration பக்காவாக இருக்கான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். APK then initialize app get firestore get app Google app firebase or app is equal to initialize app of firebase config. ஓகேங்களா. அது பக்கா. தென் db இல்லை இந்த இஷ்யூ உங்களுக்கு இது ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் replace database of documents match slash document என்ன வேணாலும் இருக்கலாம். allow read write. ஓகேங்களா. npm 2 ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ஹாய் missing or insufficient permission 27 line number 27 chat.jsx line number 27 which means இங்கே தான் await add docல தான் வந்து error throw பண்ணியிருக்கு. நம்ம செக் பண்ணுவோம். await add doc of messages collection of db messages. so add doc collection db வந்தாச்சு. then collection of db messages then await message ref. ஓகேங்களா. text email logo date set time out எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேங்களா. பக்கா. ஸோ இப்போ வந்து ரூல்ஸ் செக் பண்ணலாம். ஸோ allow read write if false. ஓகேங்களா. இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே ஃபால்ஸ் வந்துடுச்சு. if true கொடுப்போம். publish ஓகேங்களா. ஸோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. தென் இப்போ நீங்கள் ஹாய் சென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டேட்டா வந்து இதாகிடுச்சு. ஓகேங்களா. தென் இப்போ நீங்கள் க்ளவுட் ஸ்டோரில் டேட்டா போய் பார்த்தீங்கன்னா மெசேஜஸில் ஒன் டாக்குமெண்ட் ஐடியில் கலெக்ஷன் தமிழ் ஸ்கில் ஹப் லோகோ ஹாய் டேட் எல்லாமே வந்துருச்சுங்களா. ஃபைன். தென் இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ யூஸ் எஃபெக்ட் with component in mode. ஓகேங்களா. ஸோ அதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் திங் கான்ஸ்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட்னே வந்து ஒரு கான்ஸ்ட் unsubscribe நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த
ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த இதை வந்து லைக் நம்மளால் வந்து காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் ஆகும்போது நம்ம வந்து அந்த இதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் வச்சுங்களா, விச் மீன்ஸ் டெலிட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து லைக் ரெஃப்ரெஷ் பண்ணுறதை வந்து இது எடுக்கிறத வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. மெசேஜஸ் ரெஃப் தென் வரப்போகிறது வந்து கொரி ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா, கொரி ஸ்னாப்ஷாட். தென் அதை வச்சு தென் கான்ஸ்ட் நியூ மெசேஜஸ் is equal to query snapshot docs map. ஓகேங்களா, map of doc dot data of. ஓகேங்களா, then data of போட்டேன், data of then dot sort of. இது வந்து டேட்டா வச்சு சார்ட் பண்ணணும். a, b a dot date minus b dot date. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட். ஸோ பிக்கு மொத்தமாகவே பேக் போட்டுடலாம். ஸோ ஃபார்மேட் a, b சார்ட் ஆஃப். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. தென் சார்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நியூ மெசேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து செட் மெசேஜஸ் ஆஃப் நியூ மெசேஜஸ். ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து வந்து அந்த செட் டைம் அவுட் இதை வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்களேன், புது மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ முடிஞ்சதுங்களா. தென் இப்போ அந்த மெசேஜஸ் நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த சேட் மெசேஜஸில் வந்து லைக் இதில் வந்து லைக் என்னென்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நேம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, அவன் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்கானு. ஸோ டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட். ஸோ செக் பண்ணால் ஹாய்னு வந்துடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஹலோ வந்துடுச்சுங்களா. தென் ஹாய் சாம். ஓகேங்களா, ஹாய் சாம் வந்துடுச்சுங்களா. ஹலோ a is not defined chat.jsx43. ஸோ இந்த இதில் தான் வந்து a is not defined சொல்லுது. b sort of a, b format save. Sam. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வரல. each child will have a unique key prop. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த unsubscribe இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா காம்போனன்ட் will அன்மவுண்ட்டில். ஓகேங்களா, ஸோ ரிட்டன் இந்த ஃபங்க்ஷன் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது இந்த unsubscribe வந்து கால் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆயிடுச்சுன்னா லைக் இது வந்து unsubscribe ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஸ்னாப்ஷாட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். தென் இப்போ நம்ம வந்து சேட் மெசேஜில் வந்து நம்ம வந்து எடிட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைபேஸில் பார்த்து ஸோ சேட்லேருந்து என்னென்ன இன்புட் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ சேட்லேருந்து லைக் என்னென்ன இன்புட் வருது, என்னென்ன இன்புட் ஃபஸ்ட் நம்ம கொடுக்குறோம், டெக்ஸ்ட்டு விச் மீன்ஸ் டெக்ஸ்ட்டு. தென் இமெயில் வந்து ஒரு யூஸர் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான். லோகோ டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடாது மெயினாக வந்து லோகோவும் லோகோ வச்சு உங்களோட ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து வந்து டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட்டும் இதையும் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் அதை வந்து ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ டெக்ஸ்ட்டு. தென் அதுக்கு அடுத்தது வந்து லோகோ. ஸோ இது ரெண்டு தான் ஆக்சுவலி நமக்கு தேவை. டெக்ஸ்ட்டு, லோகோ, இமெயில் வந்து தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா,
ஸோ இப்போதைக்கு div காமன் div இருக்குங்களா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பிளான் பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ரைட்டில் வர மாதிரி பிளான் பண்ண போகிறோம். கரண்ட் யூசர் என்ன பண்ணுறாங்களோ அது வந்து ரைட்டில் வர மாதிரி, லைக் வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ண இங்கே போகும் போதுங்களா, அதுக்கு ஒரு கலரு. தென் மிச்ச எந்த யூசர் யூஸ் பண்ணாலும் லெஃப்ட்டில் வர மாதிரி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு div கிளாஸ் நேம், ஃபஸ்ட்டு d flex, ஓகேங்களா. தென் இமெயிலும் தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ அது எதுக்காகனா இப்போ கரண்ட் யூசர் தான் இமெயிலாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா. தென் யூசர், ஓகேங்களா, யூசரை சேர்த்து இது பண்ணுறோம்ல அதனால். ஸோ தென் இங்கே வந்து டாட் கோலன் ப்ராப்ஸ் டாட் இமெயில் தேவையில்லை, இமெயில் ஈக்குவல் டு இமெயில் ஈக்குவல் டு யூசர் டாட் இமெயில், ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா justify content end, ஓகேங்களா. யூசர் கரண்ட் யூசராக இருந்தாங்கன்னா அவங்களை வந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிடணும். தென் அதுக்கடுத்து வந்து கிளாஸ் நேம்ஸ், தென் யூசர் டாட் இமெயில், ஓகேங்களா. யூசர் டாட் இமெயில் ஈக்குவல் டு ப்ராப்ஸ் டாட் இமெயில், ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா தென் இதில் வந்து 2 கண்டிஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ராப்ஸ் டாட் இமெயிலாக இருந்துச்சுன்னா மெசேஜ் ரைட், ஓகேங்களா. ஸ்பேன் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு மெசேஜ் ரைட், ஓகேங்களா. தென் அதுக்குள்ளே வந்து ஸ்பேன் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு மெசேஜ் டெக்ஸ்ட்டு ப்ராப்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் வரும், தென் அதுக்கு அடுத்தது தான் வந்து லோகோ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லோகோவுக்கு img டேகு, தென் src ஈக்குவல் டு props டாட் யூசர் டாட் ஸோ லோகோ, ஓகேங்களா. தென் alt லோகோ, தென் கிளாஸ் நேம் வந்து லோகோ ஐகான், ஸோ காமனாக சிஎஸ்எஸ் போகிறதுக்காக, ஓகேங்களா. இமேஜ் முடிச்சாச்சு. தென் ரைட்டில் வந்ததுன்னா சேம் அதே கண்டென்ட் தான், மெசேஜ் ரைட்டுக்கு பதிலாக மெசேஜ் லெஃப்ட்டு, தென் இமேஜ் வந்து முன்னாடி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமேஜ் முன்னாடி லோகோ பின்னாடி, லோகோ முன்னாடி லைக் டெக்ஸ்ட் வந்து பின்னாடி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ஸ் டாட் டெக்ஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். props is not defined. ஸோ லோகோ ஹாய் ஹலோ சாம், ஓகேங்களா. இதெல்லாமே வந்துருச்சு. தென் இதுக்கு அடுத்தது வந்து லோகோ வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அத்தன்டிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து app.jsx இதில் தான் நான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து யூசர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ வந்து யூசர் யாருமே இல்லை, ஸோ வந்து நல்லுன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. யூசர் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் விச் மீன்ஸ் யூசர் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸோ லாகின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து div காமன் div, தென் கிளாஸ் நேம் padding 5, தென் டெக்ஸ்ட் சென்டர், ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது div, தென் img டேக், ஓகேங்களா. imgயில் வந்து சோர்ஸ் லோகோ நம்ம வழக்கமாக வந்து நம்மளோட லோகோ வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லோகோவோட இமேஜ் டேக் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன், ஃபார்மேட் பண்ணிட்டேன். தென் அதுக்கு அடுத்தது வந்து லாகின் பட்டனுக்கும் சேம் அதே மாதிரி div போட்டு லாகின் பட்டன் பிரைமரி அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ div தென் இது இங்கே வராது,
So div button and div image, div text center, கொடுக்க ஒரு div. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட். ஸோ இப்போ லாகின் பண்ணல என்ன டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ ஹேண்டில் சைன்இன் ஓகேங்களா. ஸோ ஆன் கிளிக் ஆஃப் லாகின் பண்ணாங்கன்னா ஹேண்டில் சைன்இன் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணாங்க. கான்ஸ்ட் ஹேண்டில் சைன். ஸோ கான்ஸ்ட். ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ணால் ஹேண்டில் சைன்இன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஹேண்டில் சைன்இன் ஃபங்க்ஷன் வந்து விச் ரொம்ப ஈஸி தான். லைக் நம்ம சைன்இன் மெத்தடைசேஷன் ஈஸியாக நம்ம ஃபயர்பேஸில் சைன்இன் பண்ணுறதுனால நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணால் போதும். சைன் இன் வித் பாப்அப் ஓகேங்களா. சைன் இன் வித் பாப்அப் path then provider நம்ம வந்து எடுத்துருக்கோம். provider dot then result ஓகேங்களா. ரிசல்ட் இருந்துச்சுன்னா then அந்த ரிசல்ட்டை வந்து set user of result underscore token response ஓகேங்களா. then dot catch of error இருந்துச்சுன்னா சாரி console dot log of error ஓகேங்களா. எரர் வந்து லாக் பண்ணிடலாம். ஃபார்மேட் கொடுங்க. தென் result dot underscore token response ஓகேங்களா. தென் இப்போ வந்து லைக் சைன்இன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின். auth configuration not found ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து அத்தன்டிகேஷன் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணல. ஸோ தட்ஸ் வை இதில் வந்து அத்தன்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுவோம். get started. ஸோ சைன்இன் ப்ரொவைடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கூகுள் நம்ம செலக்ட் பண்ணலாம். கூகுள் எனேபிள் ஓகேங்களா. தமிழ் ஸ்கில் பட் ஜிமெயில் மெயில் சூஸ் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துட்டு தென் இப்போ நீங்கள் அத்தன்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ மேபி ஐ திங்க் அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல் சி கேமரா வந்து அன்ஆத்தரைஸ் டொமைன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து டொமைன் வந்து ஆத்தரைஸ் ஆட் பண்ணணும் டொமைனை. ஸோ ஏன்னா நம்ம இந்த 127 போதில் ஆக்சுவலி லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கும். ஸோ இந்த டொமைன் இருக்காது. வந்து லைக் இங்கே இப்போ ஆட் பண்ணோமே யூசேஜ் சாரி செட்டிங்ஸ் ஐ மீன் இந்த ஆத்தரைஸ் டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் டொமைனில் இதை போட்டு 5173 ஓகேங்களா. என்னோட கொடுத்தோம் போதும். தென் இப்போ நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணலாம். தென் லாகின் சைன் இன் தமிழ் ஸ்கில் சூஸ் பண்ணிக்கோங்க. சேட் ஓகேங்களா. ஸோ இப்போ சைன்இன் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து ஒரு யூசர் வச்சு இது பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த யூசருக்கு போகும்போது லைக் நம்ம யூசரோட டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளோட இதுக்கு வந்து சேட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். ஸோ லோகோ வந்து லைக் யூசர் டாட் திங்க் ப்ரொஃபைல் யூஆர்எல்னு நினைக்கிறேன். ஸோ chat மிஸ் ஐ மீன் chat யூசர் டாட் photo UR ஓகேங்களா லோகோ. then name which means photo URL then name add பண்ணிக்கலாம். so name user dot display
டிஸ்பிளே நேம் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்க யூசர் டாட் டிஸ்பிளே நேம். தென் இப்போ நீங்கள் லோகோ ஆட் பண்ணனால ஹலோ சாம் சென்ட் பண்ணுங்க. ஸோ லோகோ வந்துச்சு பார்த்தீங்களா. தென் இப்போ வந்து யூசருங்கிறனால இந்த சிஎஸ்எஸ்லாம் அப்ளை ஆகலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆப் டாட் சிஎஸ்எஸ் போங்க. ஆப் டாட் சிஎஸ்எஸில் லைக் நமக்கு வந்து சேட் மெசேஜஸ்க்கு, மெசேஜ் ரைட்டுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து சிஎஸ்எஸ் இருக்குது. மெசேஜ் ரைட், மெசேஜ் லெஃப்ட்டு, மெசேஜ் டெக்ஸ்ட்டு, லோகோ ஐக்கான் எல்லாத்துக்குமே வந்து சிஎஸ்எஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை நீங்கள் அப்படியே இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ சேட் மெசேஜஸில் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, பேடிங், மேக்ஸ், ஹைட், ஓவர்ஃப்ளோவை வந்து ஆட்டோ, தென் பார்டர் ரேடியஸ், கலர், அலைன் ஐட்டம்ஸ், தென் மெசேஜ் ரைட்டுக்கு சிஎஸ்எஸ் பார்த்துங்க, தென் மெசேஜ் லெஃப்ட்டுக்கு சிஎஸ்எஸ், தென் மெசேஜ் டெக்ஸ்ட்டுக்கு லோகோ ஐக்கான். ஸோ இது முழுக்க வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டோ ஸ்க்ரோல். ஸோ லாகின். ஆட்டோ ஸ்க்ரோல் தானா போகுது பார்த்தீங்களா. ஹலோ ஹாய் யூசர். ஸோ யூசர் போயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து இந்த பக்கம் வந்திருக்கணும். ஸோ ரைட் சைடு வந்திருக்கணும். ஸோ எல்லாமே வந்து லெஃப்ட் சைடு வருது. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் லைக் ஏதாவது ஒரு சின்ன திங் மிஸ் பண்ணியிருப்பேன். மெசேஜ் ரைட், மெசேஜ் லெஃப்ட், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்ட் கொடுத்தானே வந்துருச்சு. ஸோ இது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐபேட் ஏர், அதே வந்து ஐஃபோன் 12 அதுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரெஸ்பான்சிவாகவும் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது வந்து மெசேஜ் மொபைல் ரெஸ்பான்சிவாக தான் நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். ஸோ நான் வந்து இன்னொரு யூசரில் போட்டு இதை வந்து அத்தன்டிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அவங்க சேட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக வந்து சேட் ஆப்ஸில் லைக் சேட் ஆப்பில் வந்து ஃபைல் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து காலி பண்ணுறேன். டேட்டா பூராத்தையுமே டெலீட் பண்ணுறேன். ஸோ delete collection, messages delete பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஹாய் டீம் ஓகேங்களா. தென் நான் இன்னொரு யூசர்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன் ஹலோ டீம், ஹலோ டீம் ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது ஸோ சம்திங் இதுவும் வந்து ரைட்டில் தான் வந்திருக்கு. ஸோ அது சம்திங் இஷ்யூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இமெயில் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்களா தமிழ் ஸ்கில் பட் gmail.com வச்சிட்டோம். ஸோ தட்ஸ் வை இமெயில் வந்து ஆக்சுவலாக மாறி வந்திருக்கணும். ஸோ யூசர் டாட் இமெயில் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிப்போம். யூசர் டாட் இமெயில் தான். தென் இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சேட் ஆப்பில் வந்து மறுபடியும் கலெக்ஷன்ஸ் வந்து டெலிட் பண்ணிவிட்டு மெசேஜஸ் டெலிட் பண்ணியாச்சு. தென் ஹாய் டீம் சென்ட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் யூசர் வந்து ஹாய் டீம் குட் மார்னிங் ஓகேங்களா. குட் மார்னிங் ஹாய் டீம் குட் மார்னிங் ஓகேங்களா. Have a great day. Then thank you ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா ஒரு சேட் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரோலும் ஆகும். ஸோ நம்ம யூசர் வந்து என்ன டைப் பண்ணாலும் அங்கே ரெஃப்ரெஷ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்க்ரோல் ஆகும்னு வச்சுங்களேன். பார்த்தீங்களா ஒரு ரெஃப்ரெஷ் நடக்காமல் ஒரு சேஞ்ச் நடக்காமல் ஈஸியாக அந்த அன்சப்ஸ்கிரைப் மூலமாக ஈஸியாக நடக்குதுன்னு வச்சுங்களேன். தென் நீங்கள் இது சென்ட் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரோல் ஆகும், அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் 2 ஸ்க்ரீனில் அதை நான் வச்சு காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் வந்து ரைட் ரியாக்ட் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இது ஒரு யூசர், இது ஒரு யூசர் ஓகேங்களா. ஸோ ஹாய் நான் இங்கே சென்ட் பண்ணுறேன். இங்கே சென்ட் பண்ணோன்னே இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிடும், இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாய் வந்துச்சு பார்த்தீங்களா. தென் ஹலோ ஓகேங்களா. தென் இப்போ நமக்கு வந்து நேம் வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து ஸோ நேமுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக லைக் இந்த இதுக்கு மேலே லைட்டாக நேம் கொடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் மெசேஜ் ரைட்
இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து மெசேஜ் ரைட் ஆப்டர் சிஎஸ்எஸ் அடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நேம். ஸோ நேம் தமிழ் ஸ்கில் ஹப். ஓகேங்களா, தமிழ் ஸ்கில் ஹப் யூசர் நேம் வரல. ஸோ அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். தமிழ் ஸ்கில் ஹப் இந்த நேமை வந்து அழகாக நம்ம மேலே வர வைக்கிற மாதிரி வர வைக்கிறோம் வைங்களேன். தமிழ் ஸ்கில் ஹப்காக ஸ்பேன் நேம். ஸோ ஸ்பேன் நேம் மெசேஜ் நேம். ஓகேங்களா, மெசேஜ் நேம். தென் அந்த மெசேஜ் நேம்க்கு வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுதலாம். டாட் மெசேஜ் நேம். டாட் மெசேஜ் நேம். ஓகேங்களா, ஸோ மெசேஜ் நேம்க்கு இடத்துல நேம் வந்துருச்சுங்களா. ஸோ இது பண்ணிங்க இன்ஸ்பெக்ட். ஸோ நேம் எடுத்துங்க. செட்டிங் இதுதான் டிஃப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் மெசேஜ் ரைட். இது வந்து இதுக்கு மேலே கொடுத்தா என்ன வரும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு div, தென் அதுக்குள்ள இது, தென் வித் த ஸ்பேன் டேக். ஓகேங்களா, ஓகேங்களா. தமிழ் ஸ்கில் ஹப் ஹேவ் அ கிரேட் கிளைம் வந்துருச்சு. தென் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதோ 8K வந்தனால தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். டிஃப்ளெக்ஸ் டேப்ல அது டிஃப்ளெக்ஸ் எடுத்துடலாம். டிஃப்ளெக்ஸ் மார்க்ஸ் தேவை. இந்த இடத்துல div போட்டு div. ஓகேங்களா, தென் மெசேஜ் நேம்க்கு display block. இது வந்து ஸ்பேனில் கொடுத்துருவாங்க. அது வந்து டிஃப்ளெக்ஸில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், டெஸ்டிங் ஆயிடுச்சு. ஐ திங்க் வந்து நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே டிவ்ல கொடுத்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, இது அப்படியே ஸ்பேனில் இருக்கும். ஸ்பேன், இது வந்து ஸ்பேன். ஸோ சமில்டன்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால இதை வந்து எம்டி டேகாக வச்சுக்கலாம். தென் இப்போ பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. ஹாவ் அ கிரேட் டே.
deflux justify content end. இந்த பீஸ் வந்து முடிச்சோம். deflux justify content end எல்லாமே ஃபைன் தான். ஸோ deflux எடுத்துட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி deflux ஓகேங்களா. deflux justify content end. தென் அதுக்கடுத்து வந்து flux direction column ஓகேங்களா. flux drop flux direction so flux direction column ஓகேங்களா. ஸோ flux direction column வந்து என்ன கிளாஸ் நேம்ஸில் போகணும்னா ஸோ justify content end left right content ஓகேங்களா. ஸோ இது எதுவுமே தேவையில்லை, இது எடுத்துடலாம். ஸோ dot right content dot right content flux direction column. நமக்கு font size 10 px 11 px 12 px 13 14 ஓகேங்களா. 13 இருக்குங்க. So justify content items end ஓகேங்களா. justify content align items end ஓகேங்களா. ஸோ justify content align items end right content align items then message name க்கு வந்து font size ஓகேங்களா. எல்லாம் பண்ணியாச்சு. தென் இதுக்கு அடுத்து இந்த இது சைடுக்கு சம் பேடிங் மார்ஜின் வருது. ஸோ மார்ஜின் 1 அதை வச்சுக்கோம். message name so name zero em
ஓகேங்களா. தென் பேடிங் மட்டும் இதை வச்சுக்கலாம் 0 EM. ஸோ 0.5 தான் 0. ஓகேங்களா. ஸோ பேடிங் முடிஞ்சது. தமிழ் ஸ்கில் கப் இவங்க எல்லாமே தமிழ் ஸ்கில் கப்பு ரிசர்ச் பண்ணுறது. தென் இங்கே இருக்கிற யூசர்ஸ்க்கு வந்து யூசர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் லெஃப்ட். ஸோ இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து மெசேஜஸ் லெஃப்டில் வந்து டிஃப்ளக்ஸ் கொடுத்துக்கோங்க. டிஃப்ளக்ஸ் கொடுத்தா பர்ஃபெக்டாக வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா. தென் டிஃப்ளக்ஸில் டிஃப்ளக்ஸு தென் அலைன் ஐட்டம்ஸ் லெஃப்ட். ஸோ அதை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட் தான். சாரி, அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் வந்து வேலை செய்யலை. ஸோ அதனால் மெசேஜ் லெஃப்ட்டுக்கு. ஸோ மெசேஜ் லெஃப்டில் சாரி அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட். திங்க் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மெசேஜ் தென் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் அடிங்க. ஸோ லாகின். ஸோ நான் வந்து ஏன் இங்கே இருக்கிறது வந்து இதில் வந்து என்னோட நேம் சரியா, ஸோ அது வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து லைக் இது தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் வை நான் என்னோட நேம் வந்து இது பண்ணலை. ஸோ 1 தென் 2. ஓகேங்களா. ஸோ ஹலோ ஸோ இப்போ வந்து சேட் பண்ணலாம். ஸோ ஹாய் ஸ்க்ரோல் எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகுதுன்னு பாருங்களேன். ஹலோ. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்க்க வந்து ஒரு குட் லுக்கிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.